காலேஜ் ஸ்டெப்ஸ் படிகள் ஏறும்போது நீங்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துகிட்டு அந்த படியை ஏறிட்டு இருக்கீங்க. அந்த மறந்துடாதீங்க. எக்காரணத்தை கொண்டு படிப்பு தான், அதுலதான் கவனத்தை செலுத்துங்க. அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஆனா அரசியல்ல படிக்கும் போது முழுசா ஈடுபடாதீங்க. நானே கட்சி ஆரம்பித்தா கூட நீங்க மாணவர்கள் படிப்பை விட்டு ஆக்சுவலா ஈடுபடாதீங்க. ஓட்டு போட்டீங்களா பாடுங்க, பாத்துங்க, அவ்வளவுதான். படிப்பு தான் முக்கியம். இளைஞர்கள் நடிகர்கள் மேல ரொம்ப இதுபட்டு ஒரு ஆர்வமா போயிட்டு அவங்க ரொம்ப இதா பண்றாங்க. நிறைய பேர் கீழே வந்து அடிபட்டு உயிரிழக்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. ஒரு மூத்த நடிகரா இளைஞர்களுக்கு, நடிகர்கள் மீது அதிக ஆர்வமா போற இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்லுங்க? இளைஞர்கள் தான் ரொம்ப ஜாகிரதையா, அவங்க ஏதாவது அடிப்பட்டு அவங்களுக்கு வேற கேட்பாங்க, அவங்கதான் வந்து ஜாகிரதையா. இழப்புக்கு பிறகு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இது இளைஞர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு மூத்த நடிகரா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல வந்து படிக்கிற டயத்துல படிப்புல மட்டும்தான் அவங்க முழு கவனம். அந்த இடத்தை அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு வாழ்க்கையில அவங்க ரொம்ப கஷ்டப்படுறது. அது மட்டும் அவங்க மைண்ட், படிப்புல மட்டும் அவங்க ஃபியூல அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதுதான் இருந்தோம். முதல்ல உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கணும். இந்த டயத்துல முதல்ல சொல்றது இளைஞர்களுக்கு தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்துக்கு, கஞ்சா, இதெல்லாம் தயவு செஞ்சு இதுல நீங்க அடிமையாகாதீங்க. அது பண்ண அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். அது நீங்க மட்டும் இல்ல, உங்க சம்பந்தப்பட்ட தாய், தந்தை, குடும்பம் எல்லாரையும் வாழ்க்கை நீங்க நரகமாக்கிருக்கு. ஸோ அதுல மட்டும் நீங்க யாராவது அப்படி உங்களுக்கு நண்பர் கிடைச்சா அந்த நண்பர்கள் கிட்ட அவங்க கிட்ட கிட்ட கூட போகாது, தூரம் இருக்கு.